ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வார அப்டேட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வாரம் பெருசான அப்டேட் இல்லை, ஒரு 4 நாள் அப்டேட் தான். அந்த கடைசி அப்டேட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டு அண்டு ஒன் ஆஃப் தி அன்எக்ஸ்பெக்டட் இல்லை, ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட்டு. அது என்னங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ரிலீஸ் ஆன பன் பட்டர் ஜாம் படத்தோட ரிவ்யூவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். வெறும் 5 நிமிஷத்தில் உங்கள் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அந்த படத்தோட கதையை கேட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ முதல் அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்திருக்கு. பார்க்கும்போது க்யூட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீல் குட்டாகவே இருந்துச்சு. அது அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் படத்தில் கன்ஃபார்ம் இருக்க போது அப்படிங்கிறத சீண்டி விட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜ் அவர்கள் சொல்லவா வேணும். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளையாகட்டும், எதற்கும் துணிந்தவனாகட்டும், எதற்கும் துணிந்தவன் பெருசாக இது போல் கமர்ஷியல் வைஸ் எதுவும் போல், பட் நம்ம வீட்டு பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. பார்ப்போம் எஸ்கேக்கு அவர் கொடுத்த ஹிட்டு இப்போது விஜேஎஸ்க்கு தராரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் ட்ரெய்லர் பயங்கர க்யூட்டாகவும் பயங்கர சாமிங்காகவும் இருந்துச்சு. லெட்ஸ் சி, ஏன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஏன்னா அடுத்த வாரம் தானே இல்லையா. ஸோ கன்ஃபார்ம் நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும் வித்தவுட் எனி டவுட். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணுன்னாலும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய் அபியங்கர். ஸோ சாய் அபியங்கர் மேலே ஏகப்பட்ட ஃப்ளாஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ட்ரோல்ஸ் ஆகட்டும். ஏன்னா ஏன்டா இப்போவே 6 படம் தூக்கி கொடுக்குறீங்க, நெப்போ கிட்டு நெப்போட்டிசம் சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் அவர் சுற்றி நடந்துருந்துச்சு. அவர் முதல் பாட்டு கட்சி சேர வரும்போதாகட்டும், ஆசை கூட வரும்போதாகட்டும், இல்லை நம்ம சித்திரபுத்திரி ஆகட்டும், எது வரும்போதும் அவர் மேலே பெருசாக நெகட்டிவிட்டிங்கிறது இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அவர் மேலே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது ஹீ ஓப்பன் அப் ஃபார் த நெகட்டிவிட்டி. அவர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு இன்டர்வியூவே கொடுத்துட்டாரு. ஸோ அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. ஐ திங்க் 1 hour நினைக்கிறேன், ஒரு 60 minutes அந்த இன்டர்வியூங்கிறது இருக்குது. மேபி டைம் கிடச்சா அந்த இன்டர்வியூவை பிரேக் டவுன் பண்ணி அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி வேணும்னா நம்ம தான் சொல்கிறேன். ஸோ சாய் அபியங்கர் என்னோடய ஃபேவரட், நான் ஒத்துக்கிறேன். ஸோ ஐ எம் ஏர்லி ஃபேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கிறேன். நான் தான் சாய் அபியங்கரோட ஒரு ஃபேன். ஸோ அவரோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பாட்டு தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அதில் எந்த ஒரு டவுட்டுமே மாற்ற கருத்துமே கிடையாது. பட் அவர் மேலே விழுந்த அந்த ஒரு அக்யூஷன்ஸுக்கு அவர் பெருசாக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டேரெக்டாக ரிப்ளை பண்ணனாலும் இன்டெரக்டாக சில ரிப்ளைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்காரு. எனக்கு கட்சி சேர பாட்டு இருக்குல்லையா, அந்த கட்சி சேர பாட்டு கேட்டு தான் எனக்கு பென்ஸ் படமே கிடச்சிச்சு. ஸோ பென்ஸ் படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் நான் முதல்ல பண்ண பாட்டு தான். ஸோ இந்த மாதிரி நெப்போட்டிசம் நெப்போக்கிட்லாம் தாண்டி நான் முதல்ல நான் பண்ண பாட்டுனால தான் எனக்கு பென்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் பென்ஸு அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அடுத்தவங்ககிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுத் ஆஃப் வேர்ட்ஸ்னால தான் எனக்கு இந்த 6 படமுமே கிடச்சிச்சு. ஸோ இதில் நெப்போட்டிசம் நெப்போக்கிட் அப்படிங்க அதை பற்றிலாம் அவர் பெருசாக பேசலை. பட் ஸ்டில் அது டேரெக்டாக அதுக்குள்ளே போகாமல் இன்டெரக்டாக மேலே இருந்தே அதை பற்றினா பேசியிருக்காரு. அண்ட் அது ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா 6 படம் அப்படிங்கும்போது அதுவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஏன்னா ஒரு 20-21 வயசு பையன் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் டாப் மியூசிக் டேரக்டர்ஸ் கூட கம்பீட் பண்ண போகிறாருங்கும் போது கேட்கவே நல்லா இருக்குது. நிறைய பேர் அது பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது நெப்போக்கிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அக்யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் அவர் போட்ட மியூசிக் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழைய அந்த கட்சி சேர அந்த பாட்டிலலாம் இதுனா குறையை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஸ்டில் இட்ஸ் எப்படி சொல்கிறது, விடுங்கடா பார்ப்போம். ஒரு 6 படம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 6 படத்தில் ஏதாச்சும் ஒரு ஃப்ளாஸ் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ் பண்ணும்போது கன்ஃபார்ம் இவர் பண்ணுவார். அப்போ நீங்கள் சொன்னால் பரவாயில்ல. பட் இனி ஒரு படத்தோட மியூசிக் கூட வரல, ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஃப்ளாஸ் வைக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரில. லெட்ஸ் சி அவர் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஏஆர் ஆகட்டும், அனிருத் அவர்களாகட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா நெப்போ கிட்ஸ் தான். ஏஆரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டேரக்டராக தான் இருந்தார். அனிருத் அவர்களோட ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது நெப்போட்டிசம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த நெப்போட்டிசம் எந்த விதத்தில் நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா அதில் தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியே அடங்கியிருக்கு. ஹிப்ஹாப் தமிழ்நாடு எங்கேருந்தோ வந்தார், எங்கள் ஊருக்காரரு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் அடிக்கலையா,
அந்த மாதிரி ஒரு பியூர் ஸ்கில் அண்ட் டேலண்ட் இருந்தால் கன்ஃபார்ம் யாராக இருந்தாலும் அடிக்கலாம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சு இந்த அப்டேட்டை தாண்டிடுறேன். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம். இது நம்ம இந்த ஒரு சின்ன வீடியோவில் பேச முடியாது. இதை பற்றி பேசியே இவ்வளோ நேரம் ஆக்கிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து தனியாக பேசலாம். ஸோ வித்தவுட் டிலே நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் அப்டேட் அப்படியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபேவரட் டேரக்டர் அண்ட் ஃபேவரட் ஆக்டர் 2 பேரும் பார்த்தா சேர்ந்து ஒரு படத்தில் இணைய போகிறாங்க. வேறு யாரும் கிடையாது. பிரேம்குமார் அவர்களும் விக்ரம் சார் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு இணைய போகிறாங்க. லிட்ரலி சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்டேட்ஸ் ஆஃப் த, ஏன்னா 2 பேருமே என்னோட ஃபேவரட்ஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா பிரேம்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 96 ஆகட்டும், மெய்யழகன்லாம் நான் எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன் எனக்கே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு அந்த படம்லாம் என்னோட ஃபேவரட். அது விக்ரம் சார்லாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவரும் என்னோட ஃபேவரட். பட் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டவுடனே எனக்கு அது கன்ஃபார்ம் ஃபீல் குட் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தேன். பட் மிட்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்க அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்ஸ். ஸோ வேல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்டு பிரேம்குமார் சார் அண்டு விக்ரம் சார், வேல்ஸ். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்தா இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. அண்ட் வேல்ஸ் கூட பிரேம்குமார் வராரு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு 96 பார்ட் 2ஆக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் 96 பார்ட் 2க்கு முன்னாடி சியான் சார் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு. பட் இதுவுமே ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் லெட்ஸ் ஹோப். ஏன்னா விக்ரம் சார் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா கன்ஃபார்ம் நல்ல ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். லெட்ஸ் ஹோப், ரைட்? ஏன்னா அதுதான் நம்ம இப்போ பண்ண வேண்டிய ஒரே விஷயம். அந்த கடைசி அப்டேட் நம்ம பார்த்து சீக்கிரம் இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூலி படத்தோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2 வரப்போகிறதா லோகேஷ் கனகராஜ் அவர்களே வந்து நான் அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் ஆகஸ்ட் 2 அப்படிங்கும்போது சாட்டர்டே வருதுன்னு நினைக்கிறேன். வர சாட்டர்டே தாண்டி அடுத்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது வரப்போகுது. அந்த ட்ரெய்லருக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பெருசாக இந்த படத்தோட கிளிம்ஸோ இல்லை இந்த படத்தோட கதையோ பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி எங்கேயுமே வைக்கல. மோனிகா சாங்லே ஆகட்டும், இல்லை நம்ம கூலி அந்த அந்த வைப் சாங் ஆகட்டும், எதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி பெருசாக எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணல. ஸோ அதனால் இந்த படத்தோட கதையை தெரிஞ்சுக்கணுன்னா கன்ஃபார்ம் ட்ரெய்லர் தான் வந்தாகணும். லோகேஷ் அப்படியே சம்பவம் பண்ணிடுவார். பட் ஸ்டில் அந்த கதை அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கமல் சார் கிட்ட என்ஓசியெல்லாம் வாங்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்துருந்துச்சு. அதாவது இந்த படத்தில் எல்சியூக்குள்ளே தான் இருக்குது, இந்த படம் எல்சியூக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூமர்ஸும் பரவிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொன்னாங்க, இல்லை இது எல்சியூக்குள்ளெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்காங்க. லியோக்கு எந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் கூலிக்கும் நடந்துட்டுருக்கு. ஹோப் இந்த வாட்டி ஒரு பேங்கரை டெலிவரி பண்ணுவான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா சாரோட கேரக்டர் மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் ஆகஸ்ட் 14 கூலி ஜெயிக்குதா இல்லை வார் 2 ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம ஆகஸ்ட் 14 பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. ஏன்னா ரொம்ப நேரமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சாய் அபயங்கர் அந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லென்த்தி ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கன்ஃபார்ம் உங்களுக்கு சில இடங்களில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போரிங்காக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். சாரி ஃபார் தட். பட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் சாரி ஃபார் த போரிங் வீடியோ. அண்ட் தேங்க்யூ கைஸ்.